பத்ரகாளி வீரபத்ரன், பத்ரகாளி வீரபத்ரன் இவருடைய பிறப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னா, பத்ரன் என்றால் காப்பவள், காப்பவன், மங்களமானவர் அப்படின்னு. பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா, பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இந்த பத்ரகாளியும் வீரபத்ரனும் எப்படி பிறக்கிறார்கள் அப்படின்னா, தட்சன் யாகம் நடத்துகின்ற பொழுது சிவபெருமானுடைய பேச்சை கேட்காமல் பார்வதி தேவி தட்சனுடைய யாகத்திற்கு சென்று அவமானப்பட்டு அந்த யாகத்திலேயே குதித்து உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிவபெருமான் இதை அவமானப்படுத்தி விட்டார்கள் தன்னுடைய மனைவியை அப்படின்னு கேட்ட உடனே தன்னுடைய ஒரு முடியை எடுத்து தரையில் வேகமாக அடித்து தன் கோபத்தை காட்டுகிறார். அதிலிருந்து உருவாகிய 2 பிழம்புகள், ஒன்று பத்ரகாளி, இன்னொன்று வீரபத்ரன். இந்த பத்ரகாளி அப்படிங்கிறது நல்லவைகளை மட்டும் செய்யக்கூடியவர்கள். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, காளியம்மன் அப்படின்னா காளி அவ தவறான செயல்பாடுகளுக்கு துணை போகக்கூடியவள், அவளுக்கு பலி கொடுத்தால் தவறான காரியங்களை செய்து விடுவாள், துணை போகக்கூடியவள் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் அது கிடையவே கிடையாது. காளி எப்பொழுதுமே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவள் மங்களகரமான நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவள். வீரபத்ரர் அப்படிதான். வீரபத்ரர் அப்படின்றவர் காவல் தெய்வமாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். அன்னை மூகாம்பிகை கோயிலிலே வீரபத்ரர் தான் காவல் தெய்வம். அகோர வீரபத்ரர், அம்பாளுக்கு முன்னாடி அகோர வீரபத்ரர் காவலுக்காக இருப்பார், வீரன். இந்த வீரபத்ரருடைய வேலைகள் என்ன அப்படின்னா, சுவாமிக்கு பாதுகாவலனாக இருக்கக்கூடியவர், சுவாமியினுடைய மறு உருவமாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் வீரபத்ரர். அதே மாதிரி தான் மகாகாளி. இவங்க என்ன பண்றாங்கன்னா, தப்பான புரிதல். காளி கோயில் அப்படின்னா தப்பான புரிதல். காளியம்மன் எவ்வளவு பேருக்கு நன்மை செய்திருக்கிறார், காளிதாசருக்கு நன்மை. அவர் எவ்வளவு சமஸ்கிருதத்தில் எவ்வளவு புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். காளியை வணங்கினால் அவள் யார் வணங்குறாங்களோ அவர்களுக்கு அனுகிரகம் செய்து அவர்களை நல்ல விதமாக நல்ல வழியில் பயன்படுத்தக்கூடியவள். ஆனா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த காளியம்மன் அப்படிங்கிறது துர்தேவதை, இந்த துர்தேவதையை வணங்கினால் நமக்கு கெடுதல் நடக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அது கிடையவே கிடையாது. இந்த காளி அப்படிங்கிறவ நன்மைகளை மட்டும் செய்யக்கூடியவளாக திகழக்கூடியவள், எல்லோருக்குமே நல்லது செய்யக்கூடியவள். வழிபாடு செய்கின்றவர்கள், வழிபாடு செய்யாமல் அவளை பார்க்காமல் செல்லுகின்றவர்களுக்கு கூட அவள் நல்லதையே செய்யக்கூடியவள். ஆனா அந்த காளிக்கு கீழே இருக்கக்கூடிய சில தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், அவளுக்கு கீழே இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த இரத்த மாமிசங்களை உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனா அம்பாளுக்கு எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இரத்த மாமிசம் பிடித்தமானது அல்ல. அம்பகரத்தூர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. இது காரைக்கால் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கோயில், காளியம்மன் ஆலயம். இந்த கோயிலிலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பலி கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுவாமியை நேரா போய் நீங்க பார்க்க முடியாது, கீழிருந்து பார்க்கணும். அவ்வளவு உக்கிரமாக இருக்கக்கூடிய அம்பகரத்தூர் காளியம்மன். இங்க போனீங்க அப்படின்னா இந்த காளியம்மனை வழிபாடு செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்ங்கிறது தெரிஞ்சுக்கணும்.
எதிரிகள் இருக்க மாட்டார்கள். இந்த செய்வனை, பில்லி, சூன்யம் போன்ற இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த அம்பாலை போய் தரிசனம் செய்தால், இந்த அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் செய்தால், இந்த அம்பாளுக்கு பால் அபிஷேகம் செய்தால், இந்த அம்பாலை குளிர குளிர அபிஷேகம் செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். காளி சொரூபமாக இருக்கக்கூடியவள், சிம்ம வாகினியாக இருக்கக்கூடியவளுக்கு, இந்த சிம்ம வாகனத்தின் மீது அமர்ந்து இருக்கக்கூடியவளுக்கு இந்த மாதிரியான பூஜைகள் செய்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அகோர வீரபத்திரர், அந்த பத்ரகாளி இருவரும் தோன்றி இந்த பூலோகத்தில் நிறைய ஆலயங்களிலே அமர்ந்து நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். காளியினுடைய மூல மந்திரம், பீஜாட்சர மந்திரம் சொல்லி வணங்கலாம், இல்லை ஓம் காளி ஜெய் காளி என்று சொல்லி வணங்கலாம். எல்லோரும் என்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.